உறவுகளுக்கு வணக்கம். அண்ணன் சீமான நேரடியாகவே ஒரு கேள்விக்கு ஆசைப்படுறேன். ஆனா இப்ப ஒட்டுமொத்தமா நாம் தமிழர் கட்சியிலிருந்து பொறுப்பாளர்கள் வெளியேறதுக்கு காரணம் யாருன்னா நீங்க தானே. நான் நேரடியாகவே சொல்லுவேன், நீங்க தான். ஏன்னா எப்படி ஒரு அதிமுக திமுக கட்டமைப்பு மாதிரி இல்லாம சரிக்கு சமமா உட்காந்து இல்ல நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் உறவு அப்படின்னு கட்டமைப்பு ஒன்று ஏற்படுத்தி விட்டீங்களே, அதன் விளைவு தானே. நீங்க இப்ப என்னதான் இருந்தாலும் இப்ப விஜய் இருக்காப்புல அப்படின்னா வந்தா எல்லாரும் போய் புகைப்படத்தை எடுத்துட முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஆனா நீ சரிக்கு சமமா என் தம்பி என் உறவு என் மாமியா மச்சான் தோல்ல கையை போட்டு நீ புகைப்படம் எடுத்த பத்தியானே, அதன் விளைவு தான். ஆரம்பத்துல நம்ம கொடுத்துட்டோம். என்ன கொடுத்துட்டோம் அப்படின்னா, நீ பார்த்து அப்போ கொஞ்சம் நெரிசல் இல்லாத நேரம், அதனால நீங்க கொடுத்துட்டீங்க. இப்போ இக்கட்டான சூழல் இருக்கீங்க, பல இடத்துக்கு போக வேண்டிய சூழல் இருக்கு, பணிகள் மேலும் மேலும் சுமை அதிகமா இருக்குங்கிறத நம்ம கட்சிக்காரர்கள் உணரவில்லை. அதுதானே உண்மை. இப்ப கட்சியிலிருந்து வெளியே போனாங்களே, அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நம்ம தானே, நீங்க தானே. ஏன்னா உங்களுக்கு தெரியல, அண்ணன் நம்மள நேரடிக்கு நேரம் உட்கார வச்சு பேசுறாப்ல. அதாவது இப்ப ஒரு மற்ற கட்சியில ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொகுதிக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா நேரா தொகுதி செயலாளர்கிட்ட பேசுவாங்க, மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுவாங்க, இப்படிதான் பேசுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில மட்டும் ஒரு கிளையில ஒரு பிரச்சனை கூட நேரடியா அண்ணனுக்கு அழைப்பு எடுக்க வேண்டியது. ஏன்னா அந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொடுத்து வச்சிருக்காருல, அதன் விளைவுதான், வேற எதுவும் இல்ல. அதன் விளைவுதான் இன்னைக்கு தையத்தக்கான்னு குதிக்க வேண்டியது, பொங்க வேண்டியது, கூட்டா நின்று அண்ணன் கூட நின்று நான் அவ்வளவு செஞ்சேன் இவ்வளவு செஞ்சேன்னு சொல்ல வேண்டியது. இப்ப செஞ்சு முடிச்சு இருந்த பிறகு இல்ல இவர் என்கிட்ட காசை திருடிட்டாரு, பிச்சை எடுத்து சேகரிச்சாரு, எங்க உழைப்புல வாழ்றாரு, ஒட்டுமொத்த வாழ்க்கையை இழந்துட்டதுனால இதெல்லாம் கேடுகட்டத்தனம். இப்ப அண்ணன் கரு பிரபாகரன் சொல்லிட்டு கிருஷ்ணகிரியிலிருந்து வெளியே போனார்ல, அவெல்லாம் எதை கழட்டி அடிக்கலானே தெரியல. அண்ணன் மேல அவ்வளவு கோபம் இருக்கு. நீங்க எப்படி இருந்தீங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஒரு கட்சிக்கு ஒரு சந்தேகம், கரு பிரபாகரன் தலைவரை விட்டுருங்க. அந்த கருங்கிறது எப்படின்னா கருணாவா? கருணாவோட வேலையை தான் நீங்க காட்டுறீங்களா? அதாவது உச்சகட்ட கோபத்துல இருக்கு. அங்கங்கே வெளியேறீங்கன்னா என்ன காரணத்துக்காக வெளியேறீங்க அது தெரியுமா? இப்ப ஆனா அண்மையில திருச்சியில இருந்து அண்ணன் பிரபு கூட வெளியேறினாரு. அவர் நிறைய அண்ணன் பேசினாரு, விடுங்க, ஏன்னா நம்ம ஒண்ணு மணி பழகிட்டோம், நம்ம பேச முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி திருவரம்பூர் தொகுதியில் ஒரு பிரச்சனை வந்தப்ப இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். வேற வழி இல்லைனே, சும்மா எப்ப பார்த்தாலும் கபில நாய் பிச்சை எடுத்து திங்குது, சீமானுங்கிற ஒரு பேச்சு இல்லைன்னா சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். அந்த நாய் பேச வேண்டியது. இந்த யூடியூப் புட்டஸ் இருக்காம பாருங்க, வாடகை வாயி, அந்த திராவிடர்களுக்கு பிறந்த நாய் இருக்கு பாருங்க, அந்த நாய் என்ன பேசுதுன்னே தெரியல. உட்காந்து காளியம்மா காணா, அங்க பாருங்க போட்டோ பாருங்க, காளியம்மா காணா, ஓடி போச்சு, அது போச்சு, என்னென்னமோ தெரியல. சீமான இல்லைன்னா அவங்களுக்கு முடியாதுண்ணே. இனி எந்த நேரமும் சீமானனோட நினைப்புலயும் இருக்கிறது அன்னி கூட கிடையாதுண்ணே, இந்த பண்ணிங்க தான். எப்ப பாரு அண்ணனே விமர்சிக்கிற ஒரு நோக்கம் தான். எதுக்கு இருக்குன்னே தெரியல. இந்த திருவரம்பூர் தொகுதியில் ஒரு பிரச்சனை அண்ணன் எவ்வளவு சுமூகமா பேசி தீர்த்தாரு அப்படிங்கிறது திருவரம்பூர் தொகுதியில் எல்லாத்துக்குமே தெரியும். சின்ன பிரச்சனையை கூப்பிட்டு உட்கார வச்சு வர அப்படின்னு உட்கார வச்சு இங்க மாவட்ட செலவை முடிச்சிருக்கலாம். ஆனா தவிர்த்துறாரு. அதன் விளைவு இன்னைக்கு அந்த தொகுதியை கலைச்சு ஒரு பிரிச்சு மேய்ஞ்சி அது வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஒரு மாவட்ட செயலர் நினைக்கிறவங்க, ஒரு மண்டல பொறுப்புல இருக்கவங்க, நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு, நம்ம என்ன வேலையை செய்யணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கணும். இப்போ ஒரு திருமணம் நடக்குது, ஒரு திருமணத்துக்கு இப்ப திமுக ஒரு திருமணம் நடக்குது, இப்ப உட்காந்து வண்ட மாதிரி பேசுறாருல, வாய்க்கிலே வண்டல் மண்ணு மாதிரி பேசுறாருல இந்த கரு பிரபாகரனை விட்டுருங்க. இந்த கருணா பேசணும் அப்படி இல்ல, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மண்டல பொறுப்பாளர் அவரு என்னென்ன பேசியிருக்காரு பார்த்தீங்களா? ஒரு கட்சிக்காரன் சாவுக்கு வர மாட்டாங்க, ஒரு கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க, இது அதிமுக திமுக கூப்பிட்டா ஓடி போயிருவாரு, பிரபலங்களுக்கு ஓடி போயிருவாரு. கொஞ்சமாவது மனசாட்சி அப்படின்னு இருந்தா நீ இப்பெல்லாம் பேசுவியா? இப்ப திருமண பத்திரிகை கொண்டு போய் கொடுக்குற, நல்லா கேட்டு, திருமண பத்திரிகை கொண்டு போய் கொடுக்குற, ஏன் இப்ப இதே அதிமுக திமுக ஒரு அமைச்சரா இருக்கவங்க, ஒரு எம்எல்ஏ இருக்கவங்க, அவங்க அப்போ தான் நினைப்பாங்க, எடுத்தோடனே எடப்பாடி வரணும், எடுத்தோடனே ஸ்டாலின் வரணும், எடுத்தோடனே ஐயா நரேந்திர மோடி வரணும் நினைப்பாங்களா? அப்ப நீ என்ன நினைக்கிற? உனக்கு ஒண்ணு மண்ணா உங்க கூட உட்காந்து சரிக்கு சமமா பழகி சரிக்கு சமமா பேசின ஒரு காரணத்துக்காக சீமான் அப்படின்னா கிள்ளுக்கிற அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் பேச்சு தெரியுறீங்க. அவ்வளவு ஒரு பொறுப்புல இருக்கவருக்கு ஏகப்பட்ட ஒரு தலைமை பொறுப்பு இருக்கு. அவருக்கு எங்கெங்கெல்லாம் அவருக்கு வேலை இருக்கு, அவர் என்ன செய்வாரு, அடுத்த பணிக்கு என்ன பண்ணுவாரு, நேரத்தை சரியா செலவிடுறாரா? ஒரு தொகுதி செயலாளர்களே நேரத்தை ஒழுங்கா குடும்பத்துல செலவிட முடியுதா? உண்மையா ஒரு தொகுதி செயலாளர் இருக்காரு, குடும்பத்துல உங்களால நேரத்தை செலவிட முடியுதா? அப்ப அண்ணன் சீமான் 234 தொகுதியில் இருக்க நஞ்சாங்குஞ்சா பிரச்சனையில இருந்து பெரிய பெரிய பிரச்சனை வரைக்கும் காது கேட்டு புளிச்சு மண்ட காயமா காயாதான். இப்ப திமுக அரசும் இங்க இருக்க பிஜேபி அரசும் புடுங்கிட்டு இருக்கா. எதுக்கு கேட்கறேன்னா, சீமானுக்கு அங்க இருந்து பணம் வருது, இங்க இருந்து பணம் வருதுங்கிறீல, நீ ஐடி ரைட் வச்சிருக்கல, இடி வச்சிருக்கல, என்னென்ன கர்மமோ ஏபிசிடி இருந்து இசட் வரைக்கும் வச்சிருக்கல, கொண்டு போய் விட வேண்டியதானே சீமானுக்கு எது பணம் வருதுன்னு. இப்ப போடுறான்ல அந்த அறிவுகட்ட நாய்ங்க, அந்த யூடியூப் புட்டஸ் கண்ட கண்ட எச்சு மலத்தினி நாய்ங்க, மலத்தினி பண்ணிங்க, அந்த பண்ணிங்க போடுறதெல்லாம் எடுக்க வேண்டியதானே. திமுக அரசு பார்த்து தானே இருக்கு.
பார்த்துட்டு தானே இருக்கு. எங்க உனக்கு பணம் வருது? கட்சிக்காரர் வாடகைகளை வந்து காசுல தான் வாடகை கொடுக்கிறாரா சீமான் அப்படின்னு பார்க்க வேண்டியதானே. புடுங்கிறதுக்கு இருக்க அரசு இல்ல அதிகாரிகள் புடுங்கிறதுக்கு இருக்காங்களா? இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? நக்கல் நையாண்டி எப்ப பார்த்தாலும் இந்த கபிலன்னு ஒருத்தர் இருக்க அறிவு கட்ட நாய் என்ன ஜென்மனே தெரியல. சோத்த விட்டு சோறுதான் நீங்க தான், சோத்த விட்டு வேற எதுவும் நீங்க தான் தெரியல. எப்ப பாரு சீமா 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 அவ்வளவு ஒரு கோபம் தான் வருது. வன்மத்தை கக்க கூடியது. பெரியாரு தான் பெருசா புண்ணாக்க ஒரு விளைச்ச மாதிரி ஒரு பேச்சு மாதிரி பேச வேண்டியது. இங்க அதுக்கு முன்னாடி அயோக்கியதாசர் பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன்லாம் இல்ல, எடுத்தோட பெரியார் தான் ஒரே நொட்டு விட்டாரு. அப்படிதானே? அப்படிதான் அவங்க எண்ணத்துல இருக்கு. இதுல வந்து ஒரு பெண் பேச்சாளர் வச்சுக்கிட்டு நம்ம பெரிய இது மாதிரி உட்காந்து பேச வேண்டியது கேவலமா இருக்கு. கட்சியை விட்டு நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில போறது தேவையில்லாத ஆணி போட்டு இதுல என்ன இருக்கு? அதானே ஒரு தலைமைக்கு கட்டுப்படாம உட்காந்து நீ போய் ஒரு மீடியால ஒரு பிரஸ்ல மீட் கொடுக்குற அப்படின்னா உன்னோட யோக்கியத்தை நடந்து தெரியவனா. இதுக்கு முன்னாடி நம்ம இதுல இருந்து ஓடி போனாரு, ஓடி போல விரட்டடிக்கப்பட்டாரு பெயிண்டர் மாமா ராஜீவ் காந்தி. எங்க புடுங்க போனாரு? போய் திமுக தானே இருக்காரு. ஒரு கட்சி ஆரம்பிச்சு தன்னோட கொள்கைக்கு தலைவர் பிரபாகரங்கிற வகையில தான் தலைவர் கருணாநிதிங்கிறாரு. வெக்கமா இல்ல? இங்க இருந்து போனாரு கல்யாண சுந்தரம், வெளியே இருந்து போனார்ல. உங்க தப்பே இல்ல அண்ணே, நான் பயணிங்கிற சேனல் வந்து சுழியத்துல இருந்து ஆரம்பிச்சுக்க உனக்கு கொடுத்தாருனார்ல. எங்க போய் நிக்கிறாரு? எங்க போய் நிக்கிறாரு? அதே அதிமுக நிக்கிறாரு. இதே கட்சி நாம் தமிழ் கட்சி இருந்தப்ப தலைவர் பிரபாகரன் வாங்கி அதிமுக மேடையில பேசும்பொழுது தலைவர் வார்த்தை பிரபாகரன் வெக்கமா இல்ல? இதான் பிரச்சார பீரங்கி கல்யாண சுந்தரமா? இப்படி ஏகப்பட்டல இருந்து நண்டு சிண்டுல இருந்து எல்லாமே வந்து ஒலிசையா இருக்குது போதான் செய்யும். அதுதான் உண்மை. நீ கட்சிக்காக உழைச்ச இல்லைன்னா சொல்லல, உழைச்சி இல்ல சில தடுமாற்றங்கள் இருக்க தானே செய்யும், சில மனபாதிகள் இருக்க தானே செய்யும். இப்போ உங்க குடும்பத்துல குடும்பமான பயணிக்கிற நாம் தமிழ் கட்சி குடும்பம் தானே சொல்ற. குடும்பம் அண்ணன் கோவப்பட்டாங்க, நீ உன்னை எடுத்து வச்சுட்டு ஓடி போயிருவியா? வெக்கமா இல்ல? இதுக்கு பேர் வந்து குடும்பமா? நீ குடும்பமா பாத்தியா? அண்ணனா பாத்தியா? ஒரு வெக்கங்கட்ட செயலை செஞ்சுட்டு நம்ம உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்க வேண்டியது. நாங்க வந்து அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், எங்க நகையெல்லாம் அடை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தோம். இப்பயே சொல்றேன், சீமான்கிற ஒரு ஒழுங்கா இயக்குனரா இருந்துட்டு போனார்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய இயக்குனர்ல ஒருத்தரா இருந்திருப்பாரு. சங்கருக்கு மேல ஒரு இயக்குனரா இருந்திருப்பாரு. தேவையில்லாம அவரை தமிழ் தேசியத்தை கையில் எடுத்த ஒரு காரணத்தினால வந்தவன் போனவன் உட்காந்து என்னென்ன பேச்சு பேச முடியுமோ எல்லாத்தையும் பேச்சு தெரியுறீங்க. சும்மா அனுப்பிச்சிட்டீங்களா? ஒரு தொகுதி பிரச்சனையை உன்னால சமாளிக்க முடியுமா? இப்ப கட்சியில இருந்து பொறுப்புல இருந்து வெளியில போயிட்டு எனக்கு கட்சியை வேண்டாம், வெளியில போய் நான் மாற்று கட்சியில புடுங்க போறேன், எனக்கு வேண்டாம், நான் வேற கட்சி ஆரம்பிக்க போறேங்கிறீங்களா? ஒன்னால ஒரு தொகுதியில ஒரு வட்டத்துல ஒரு கிளையில வட்டத்துல இருக்க கூட ஒரு கிளையில உன்னால பிரச்சனை சமாளிக்க முடியுமா? சமாளிக்க தெம்பும் தேரானையும் இருக்கா? ஒரு இதுவும் இல்லாம உட்காந்துக்கிட்டு நம்ம பிரஸ் மீட் கொடுக்க வேண்டியது. அது இந்த சன் டிவி இருக்கான் பாரு, என்ன கருமது இருக்கான் இல்ல. சீமானை பத்தி கோளாறு சொல்லி எந்த நாய் வந்தாலும் அந்த நாயை தூக்கி முன்னாடி உட்காந்து வீடியோ எடுக்க வேண்டியது இந்த நாய். இது நிறைய பேர் தெரியுது பாருங்க. இந்த மாதிரி நாம் பிச்சை டைட்டில் கொடுக்குறியா பிச்சைன்னு? யாரா? ஆமா பிச்சை தான் அர்த்தம். புடுங்கல, ஏமாத்தல. இப்ப இருக்க அரசு இருக்கு பாரு, இந்த அரசு எப்படி வந்துச்சுன்னு தெரியும். அந்த அரசு மாதிரி ஏமாத்தல. உங்க நெட்வொர்க் எப்படி வளர்ந்துச்சுன்னு தெரியும். அது மாதிரி ஏமாத்தல. 2Gல இருந்து 3Gல இருந்து ஊழல் வழக்கு இருக்கு பாரு, அது மாதிரி ஒண்ணும் கிடையாது. மாறி மாறி பேசுற வாய் கிடையாது. ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சு, எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு பேச்சு, அப்படி கிடையாது. அப்படி ஒண்ணும் கிடையாது. இங்க நேரடியா தான் எல்லாமே நேரடியாங்கனாலதான் கீழே இருக்க நாய்கள் முதற்கொண்டு, அதாவது நான் நாயின்னு சொல்ல காரணம் என்ன, அவ்வளவு ஒரு கோபம். அவர்கள் வந்து நன்றி உணர்வுல இருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. அவர்கள் முதற்கொண்டு பேச வேண்டியது. சீமான் என்னத்தை கழினாரு, சீமான் வந்து என்னோட உழைப்புலதான் சீமான் வாழ்றாருங்கிறதுலாம் வேகமும் கோபம் வருது. அவ்வளவு ஒரு கோபம் வருது. தேவையா? இந்த தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்க அண்ணன் சீமான்னு ஒரு ஆள் இல்லைன்னா இன்னைக்கு நீ உட்கார்ந்து இருக்க முடியுமா? இல்ல நான் உட்கார்ந்து இப்படி பேசிட்டு இருக்க முடியுமா? இன்னமும் இந்த திமுக அதிமுக மாறி மாறி போட்டு நீனும் திராவிடன் நானும் திராவிடன் இருப்பேன், திராவிட அப்பா சொல்லி தெரிஞ்சிருப்போம். அப்படிதான் இருந்திருப்போம். தமிழ் தேசியம் தெரியுமா? தமிழ்னா என்ன தெரியுமா? என்ன முடங்கி கடந்தது பெரிய நெருப்பா பத்த வச்சாரா இல்லையா? இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு வளர்ச்சி அப்பா வந்து நீ வந்து ஒரு 100 பேர் 200 பேரோட பழகிட்டு இருந்த. இப்ப நீ வந்து தமிழ்நாடு முழுக்க பழகும் பொழுது உன்னோட தேவை அதிகமா இருக்கும்னா அவர் போகதான் செய்வாரு. அவரோட தேவை அதிகமா இருக்கு, அவர் எல்லா இடத்துலயும் போயிட்டு வரதான் செய்வாரு. எல்லா காதுகுத்துக்கும் எல்லா கல்யாணத்துக்கும் எல்லா சாவுக்கும் வந்தா கட்சி வேலை செய்ய முடியாது தம்பி. நல்லா தெரிஞ்சுக்க, எதுக்கு போகணுமோ அதுக்கு தான் போக முடியும். ஏன் உங்களுக்கு மண்டல பொறுப்புலயே மாநில பொறுப்புலயே இருக்கவங்க அந்த சாவுக்கு கல்யாணத்துக்கு அந்த கச்சேரிக்கு வந்து உங்களுக்கு அடங்காதா? எடுத்தா நேரடியா சீமான் தான் எல்லா வீட்டுக்கு வந்து நிக்கணுமா? என்ன உட்காந்து ஏதாவது பேச வேண்டியதை உட்காந்துட்டு ஏதாவது நான் அவ்வளவு கொடுத்தேன் இவ்வளவு கொடுத்தேன் என்னத்த உழைக்கு இளைஞரோட வாழ்க்கையை கெடுத்துற 24 மணி கட்சி வேலை செஞ்சா? இப்ப எதிர்கட்சிக்காரன் கேள்வி கேட்கறான்ல, ஆளுங்கட்சிக்காரன் கேள்வி கேட்கறான்ல, நீ இவ்வளவு வேலை செஞ்சல அந்த இடத்துல என்ன ஒரு சீட் வாங்கினியா? ஒரு கவுன்சிலர் சீட் வாங்கினியா? வாங்க வேறுபாடு பண்ணியா? இல்ல எத்தனை கொடி கம்பத்துக்கு என்னத்தனு புடுங்கின அது சொல்லு. புடுங்கின சீமானாலய வாழ்க்கை போச்சு, சீமானாலய வாழ்க்கை போச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டோம்னா எல்லாரும் ஒருங்கிணைச்சு ஒரு போர்வையில வந்து ஒரு கோர்வையில நிக்க வச்சார்ல, அது வந்து இப்ப ஓடுற இல்ல ஓடி இந்த பேச்சு தேவையா? அவனுக்கு
ஓட வேண்டியது, பிடிக்கலைன்னா போக வேண்டியதானே, பொத்திக்கிட்டு வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. போ திமுக ஓட்டு போடு, இல்ல அதிமுக ஓட்டு போடு, உனக்கு தூக்கி ஒசரத்துல உட்கார வச்சுக்குவாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சியில இருந்தா மட்டும்தான் உனக்கு இது மாதிரி இது நடந்துட்டு இருக்குமா? ஒரு இது இல்லாம உட்காந்துட்டு இருக்கிற கோவத்தை கிளப்பிட்டு எங்க செய்தி பார்த்தாலும் நாம் தமிழ் செத்து போயிட்டான், நாம் தமிழ் செத்து போயிட்டான், நாம் தமிழ் போயிட்டான் என்ன அர்த்தம்? இல்ல இன்னொருத்த பேரு தெரியல, அவனுக்கு அடுத்த வீடியோ இதுக்காக கண்டிப்பா அடுத்த காணொலி இருக்கு. அந்த நாய் இங்க உழைச்சேன் புடுங்குனேன் நொட்டுனேன் அப்படின்னு உட்காந்து செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனா பேட்டி கொடுக்கும் போது நான் அண்ணனா தம்பியா இருந்துட்டு திமுகவோட லோகோவை குத்துறதுக்கு எப்படா உனக்கு எல்லாம் வந்து தகுதி இருந்துச்சு? தமிழ் தேசிய தலைவர் என்ன தலைவனை மறைக்கிறேன், போன் கவரை பாருங்க அப்படின்னு சொல்லி இருந்த நாய். ஆனா வந்து இந்த திமுக லோகோ அப்ப எவ்வளவு ஒரு கேடுகட்ட எண்ணத்துல நீ இருந்திருப்ப. அப்ப வந்து இவ்வளவு நாளா ஆனா சிறப்பான கலையெடுப்பு எடுத்து சிறப்பால அடிக்கிறாங்க இல்லையா எங்க அண்ணன், சொல்ல செய்வார். இந்த வேலை தொடர்ச்சியா செய்வார். இன்னும் பல நூறு பேர்கள் வெளியே போவீங்க, பல ஆயிரம் உண்மையான ஆட்கள் உள்ள வரதான் போறாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன நீங்க எல்லாம் போயிட்டு ஓட்டு வாங்க முடியாதா? இல்ல தெரியாம கேட்கிறேன், ஓட்டு விழுவாம போயிட போதா? தலைமையில ஒரு பொறுப்புல இருக்காங்கன்னா அவங்க கூட ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க கருத்தை கேட்டது சில முடிவுகளை எடுக்க தான் செய்ய முடியும். நிதி வசூலிச்சு தான் ஆக முடியும். ஆகுனா பணம்னாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இவ்வளவு அரசு ஒரு கட்டமைப்புல ஒரு சிறப்புமிக்க ஆட்சி இந்த திமுக அரசு நொட்டிட்டு இருக்கல, ஆட்சி கொடுத்துட்டு இருக்குல்ல, கோபத்துல வந்துருச்சு கொடுத்துட்டு இருக்குல்ல, அது செய்ய வேண்டியதானே? சீமான் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? ஊழல் செஞ்சிருக்காரு இவர் வந்து அங்கிருந்த பணம் வந்துருக்கு, அதை எடுத்து குடும்ப செலவு பண்ணிருக்காருன்னு ஏதாவது பிடிக்க வேண்டியதானே? ஒன்னத்துக்கும் இல்ல, கடனுக்கு காசு கொடுத்துட்டு போகணும். எவ்வளவு ஒரு கோபம் இருக்கும் சொல்லு. தொடர்ச்சியா உக்காந்துக்கிட்டு மீடியா முன்னாடி போயிட்டு உங்க அம்மாவையே வேசின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரத்துல தான் உட்காந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. பிடிக்கலையா? குடும்பத்துல சண்டையா? உனக்கு பிடிக்கலையா? பொத்திக்கிட்டு உன் வேலை நம்ம பார்த்துட்டு போகலாம். என்ன இருக்கு இப்ப? இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா வந்து தெய்வம் தேவதைங்க வேண்டியது. அம்மாவே பிடிக்கலைன்னா நீங்க அதை வேசிட்டு போயிருவீங்களா? இப்ப அந்த ஒரு வேலை தானே செஞ்சுட்டு போற. உனக்கு சரிக்கு சமமா அண்ணன் உட்காந்து உன்கிட்ட பேசி நல்லா பண்றா போடா வாடான்னு சொல்லி பேசினது, சில காலகட்டத்தில் அவர் வேலை பணி சுமையால பழுனால அவர் வேலையை பார்த்தது போன் அடிச்சா எடுக்க மாட்டாங்க. ஏன் நொட்டா நேரம் அண்ணன் தான் நொட்டுவீங்க. கீழே மாவட்ட செயலர் யாரையும் பேச மாட்டீங்க, மண்டல பொறுப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேச மாட்டீங்க. எடுத்தா எல்லாத்தையும் சீமான் தான் அது பதில் சொல்லணும். உங்களாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். இந்த தமிழ் தேசியத்தை கட்டமைக்க அவர் பட்ட பாடு என்னங்கிறது. நான்லாம் கட்சிக்கு ரொம்ப தாமதமா வந்தவன். தாமதமா நான் வந்து ஒரு 10 வருஷம் வச்சு அதுக்கு வேற இருந்தாலும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இருந்து அண்ணன்மார்களா நீங்க இருக்கீங்க. அப்படி பயணிக்கக்கூடிய நீங்களே இப்படி ஒரு கேவலமான செயலை செய்யும் பொழுது வேதனை தான் இருக்கு. உனக்கு அண்ணன் மேல கோண அண்ணன் உட்காந்து பேச, அண்ணன் யாரும் பேசுறீங்க மனுஷங்க ஏதோ ஒண்ணு பேசு, ஒரு வாரம் பார்ப்ப. அவர் கோவம் இருக்கணும். 1008 வேலை உன்னை நினப்பிலே வச்சுக்கல, பேசல. அதுக்குன்னு நீ ஒரு வருஷம் அமைதியா இருந்துட்டு ஒரு வருஷத்திலேயே ஓராவது நல்லா உட்காந்துக்கிட்டு பிரஸ் மீட்ல உட்காந்துக்கிட்டு என்ன செஞ்சீங்க சீமான்? என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்கா? ஒரு பொதுக்குழு இருக்கு, ஒரு செயற்குழு இருக்கு. என்ன இருக்குன்னா 10 வருஷம் 15 வருஷமா அந்த செயற்குழு அந்த கட்டமைப்புல தானே புடுங்கின. இப்ப என்ன வந்துச்சு உனக்கு? அப்ப இவ்வளவு ஒரு வன்மத்தோட இருந்துட்டு நீ அண்ணன் 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 அண்ணங்கிறத அவரும் கவனிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அப்படித்தானே? அதாவது தேவையில்லாத அணை கண்டிப்பா புடுங்கி எறியப்பட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நாம் தமிழர் நான் இருக்கலாம், நாளைக்கு நான் இல்லாமே போலாம், அது வேற. ஆனா என்னைக்குமே நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கும் இந்த கட்சிக்கும் எதிராக எந்த வேலையும் செய்ய போறதே கிடையாது. நமக்கு நேரம் இல்லை அப்படின்னாலும் நம்மளால வேலை செய்ய முடியினாலும் நம்மளால என்ன கட்சிக்கு பயணம் செய்ய முடியுமோ அதை அண்ணன் சீமான் கவனத்துக்கு கொண்டு போய் தான் ஆகணுங்கிறதுலாம் கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு போய் அண்ணன் சீமான் கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற இன உணவாளர் இல்லை தம்பி. அண்ணனுங்களா நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க செய்யற ஒரு கொடியத்தை கூட அண்ணன் சீமான்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அண்ணன் சீமான்ட்ட பாராட்டு வாங்கணும். அப்ப அது இன உணர்வு கிடையாது. அது உனக்கு நீ தேவை, உன்னோட விளம்பரம். வேலையை செய்ய நீ இன உணர்வு தானே. ஒன்னு கொடியேற்றி ஒரு ஊர்ல ஒரு 10 பேர் பஞ்சாயத்து நீ போய் நிக்க மாட்டோமா? அது செஞ்சா போதாதா? உன் ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை நாம் தமிழ் கட்சியில இருக்கான் அப்படின்னு அந்த 10 பேர் சொல்றது பெருசா, இல்ல அண்ணனுக்கு நாம் தமிழ் கட்சியில இருக்குங்கிறது பெருசா? சொல்லு. நீ நாம் தமிழர் கட்சியில இருக்கன்னு அண்ணனுக்கு தெரியணுமா, இல்ல நீ நாம் தமிழர் கட்சியில இருக்கன்னு சொல்லி உன் ஊருக்காரனுக்கு தெரியுமா? எது முக்கியம் தெரிஞ்சு வேலை செய்யணும். உங்களோட வயதுல ரொம்ப சின்ன பையன் தான் நான் இல்லைன்னா சொல்லல, வேலை செய்யறேன்னு அப்புறம் எதுக்கு தேவையில்லாத இந்த வேலைகளை புடுங்கிட்டு இருக்கீங்க? நாங்க திரும்ப கேட்கிறேன். ஒரு பிரஸ் மீட் எடுக்க வேண்டியது, உட்காந்து ஒப்பாரி வைக்க வேண்டியது, எனக்கு அந்த சீமான் அதை செஞ்சுட்டாரு, சீமான் அதை செஞ்சுட்டாரு, என்னால முடியல, நான் என்ன பண்ண போறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்ல வேண்டியது. நாங்க திரும்பி கூப்பிட்டா எப்படி நீ செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரி வீசுவ, மேல எங்க அண்ணன் மேலே பட்டோம், எங்க மேல பட்டோன்னே நாங்க இருந்தாலும் அண்ணன் வந்து எதுவுமே நம்ம வரா தம்பி அப்படிங்கணும். அப்படித்தானே? எரிஞ்ச செருப்பு எடுத்து வாயில கழுவ விட்டு போட்டுக்கு செருப்பு வச்சு அடிப்போம். அண்ணன் செய்ய மாட்டாங்க, நாங்க செய்வோம். உட்காந்து பேசணும், நொட்டம் பேசணும் அப்படிங்கிற கட்சிக்கு வேணாம். தயவுசெய்து போங்க. அண்ணன் தவறே செஞ்சிருக்கணுமே. கட்சியோட
ஒரு கேப்டன் ஒரு கட்சியை வழி நடத்தின ஒருத்தர் இருக்கும் பொழுது நீ அவருக்கு கீழ்ப்படியாது என்னத்தை புடுங்க போற, என்னத்தை நீ இப்ப எப்படி பேசுற, நாளைக்கு ஆட்சிக்கு அண்ணா அமைச்சு வச்சுக்குவேன், ஆனா ஆட்சி அமைச்ச பிறகு நீ சரியாயிருவியா? நீ அன்னைக்கு முரண்பட மாட்டியா? ஒரு 100 எம்எல்ஏ நம்ம கையில இருக்குன்னு வச்சுக்குவேன், அப்ப நீ என்ன ஆட்டம் ஆடுவீங்க? நீ ஒரு எம்எல்ஏ வந்து என்ன ஆட்டம் ஆடுவ? அப்ப நீ எப்படி விஜயகாந்த் கூட இருந்து கழட்டி விட்டு சார் நாய்ங்க வெளியே போனச்சோ அது மாதிரி நீ போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? வழி தாங்கின கல்லு தான் நம்பி சில அது தெரிஞ்சுக்கங்க. அண்ணனுங்களா எனக்கு அவ்வளவு கோபம் இருக்கு. ஒண்ணு மண்ணா பழக வேண்டியது, அப்புறம் உட்காந்து முகநூல்லே அண்ணன் சீமானை பத்தி விமர்சிக்க வேண்டியது. இங்க நிறைய நாய் இருக்கு, இந்த திருவரம்பூர் தொகுதியில நிறைய நாய் இருக்கு. அண்ணன் தான் உசுருன்னு சொல்லிச்சு, இப்ப அதெல்லாம் மசுருன்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. நிறைய நாய்ங்க இருக்கு, உட்காந்து வண்டையா பேச வேண்டியது. திமுக அது அதாவது நல்லா தெரிஞ்சுக்க, இப்ப எய்த் அவுட் குடும்பத்துல இருக்கவன் என்ன திட்டினா கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டுல இருக்க குடும்பக்காரன் என்ன திட்டாலும் பரவாயில்ல, என் கூடயே இருக்க எங்க அப்பா அம்மா அப்பா எங்க அண்ணன் இவன் எல்லாம் என் கூடயே பயணிச்சுட்டு இருப்பான். என்னைக்கு எனக்கு அவனுக்கு கோவம் வருதோ அவங்க 2 பேர்த்தோட இவங்க வண்டையா திட்டுவாங்க. அப்படி வந்து சில நாய்ங்க, அதாவது கட்சியை விட்டு வெறுப்பு, அதாவது தொகுதிக்குள்ள ஒருத்தர் பிரச்சனை நினைச்சுக்கவன், தொகுதிக்குள்ள தொகுதி செயலாளர்ட்டையும் தொகுதி பொருளாதார பிரச்சனைனா அவங்கள பத்தி தான் எழுதணும், அவங்கள பத்தி பேசணும், கூப்பிட்டு பேசணும். நேரடியாக அவனை சீமான போய் நொட்ட வேண்டியது. சீமான என்னென்ன ஒரு அம்மா அப்படி அப்படின்ட்டு என்னென்ன கேவலமான சொற்களை பயன்படுத்தணுமோ அவ்வளவு ஒரு கேவலமான சொற்களை பயன்படுத்த வேண்டியது. திரும்ப ஏதோ ஒரு கட்சி தாவற மாதிரி நான் வந்து பிஜேபியில சேர போறேன், இன்னமே வந்து நான் இங்க நாம் தமிழர் கட்சி ஒழிக்கிறதான் முத வேலை இந்த பகுதியில. என்னத்தை புடுங்கினா என்னத்தை ஒழிச்சா, இப்ப என்னத்தை மயிருக்கு வந்து இங்க நிக்கிற, இங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு வேலை இருக்கும்ல, சும்மா உக்காந்துக்கிட்டு நான் இவ்வளவு செலவு பண்ணேன் அவ்வளவு செலவு பண்ணேன்னா செலவு பண்ண இப்ப என்ன பண்ணணுங்கிற? நீ தவறு செஞ்சனாலதானே உனக்கு வலி இருக்கு, வேதனை இருக்கு. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? எப்ப பாரு அதுவும் இந்த மீடியா இருக்காங்க பாருங்க, இந்த ஆளுங்க அரசுக்கு வந்து சிங்சாங் போடக்கூடிய இந்த மீடியா இருக்கு பாருங்க. ஆமா வந்து சீமானண்ணனை பத்தி எங்க கோளாறு சொல்ற எந்த ஒரு நாய் கூட சீமானண்ணனை பத்தி சொன்னிச்சுன்னா ஒரு கேமரா வச்சு பெரிய பில்டப் பண்ண வேண்டியது. வெக்கங்கட்ட நாய்ங்க. இதே திமுக நடக்கலையா? திமுக பொதுக்குழு செயற்குழு எப்படி நடக்கணும் தெரியுமா? ஏண்டா கருணா, உன்னை பிரபாகரன் சொல்ல மாட்டேன், தலைவர் பேரை சொல்ல மாட்டேன், கரு உங்களுக்கு தெரியுமா? கரு கோவம் ஒருத்தனை நீங்க என்னென்ன பிரச்சனையில இருக்கன்னு உனக்கு தெரியும்ல? நீ யார்கிட்ட பேசுன? முந்தா நேத்து வரைக்கும் யார்கிட்ட அழைப்பில் எடுத்து பேசுன? இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சுக்கிட்டு நீங்க உட்காந்து ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய எதிர்த்து பேசுறங்கிறப்ப கேவலமா இல்ல? இது அந்த தொகுதியில மட்டும் இல்ல, ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு ஊர்லயுமே இது நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப வந்து எப்படி நம்ம கவனமா இருக்கணுமோ அது மாதிரி கவனமா இருங்க. இப்ப இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகள், அண்ணன்கள், தம்பிமார்கள், நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. கண்ட கலிசட பேச்செல்லாம் கேட்டுட்டு கட்சி விட்டு வெளியே போன பேச்செல்லாம் கேட்டு நீங்க பெருசா பொருட்படுத்த வேண்டாம். கட்சிக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம், அண்ணன் 4 பேர் பேச்ச மட்டும் தான் கேட்கிறாரு, கேட்டுட்டு போட்டோம். திமுக இருந்து ஒருத்தன் வெளியே போய் இவ்வளவு பேசிடுவானா? அங்க அடிமையா இருக்குன்னு சொல்றான். எங்க அண்ணன் நாங்க கலைஞரை முதலமைச்சரா பார்த்துட்டோம், ஐயா ஸ்டாலினை முதலமைச்சரா பார்த்துட்டோம், எப்படியாவது ஐயா உதயநிதி பார்த்துடணும். எனக்கு ஒரு ஆசை, எங்க இன்பநிதி ஐயாவும் இன்பநிதி ஐயா வரைக்கும் அடிமையா இருக்கேன்னு சொல்றான். நான் திமுக அடிமைங்கிறது எனக்கு பெருமைங்கிறான். ஒன்னா அடிமையா இருக்க வேணாம், ஒரு போராளியா இருக்கிற பெருமைன்னு சொல்றியா? எல்லாருமே வந்து தெரிஞ்ச நாம் தமிழர் இருக்க எல்லாருக்குமே கடைநிலையில இருக்கவங்க எல்லாத்துக்குமே அண்ணன் சீமானுக்கு தெரியப்படணும், அண்ணன் சீமானுக்கு தெரிஞ்ச முகமா இருக்கணும்னா இங்க வேலைக்கு ஆகாது தம்பி. அப்படி எந்த கட்சி, எந்த ஒரு அரசியலமைப்பும், எந்த ஒரு அரசாங்கமும், எந்த ஒரு ராஜாக்கள் காலத்துல கூட இப்படி ஒண்ணும் இது பண்ணதில்லை. நீ திங்கிற சோத்தை எவன் விதைச்சாங்கன்னு எப்படி தெரியலையோ அது மாதிரி உனக்கு ஒவ்வொரு கட்சியில வளர்ச்சிக்கும் ஒவ்வொருத்தன் வேலை செஞ்சவங்க இருப்பான். அது எல்லாருமே அண்ணன் சீமானுக்கு தெரியப்படுத்த முடியாது. சும்மா உட்காந்துக்கிட்டு ஏதாவது வந்து பேச வேண்டியது போக வேண்டியது அப்படி இருந்தா கிளம்பி போயிட்டே இருங்க. யாருக்கு நட்டம்? நீ போய் அடுத்த கட்சி சேர்ந்துருவியா? ஏதோ பெயிண்ட் ஒரு ஓட்டம் ஓடாம ஓடிட்டு தெரியுது. பெயிண்ட் என்னைக்கு காலியாக விட்டு எரிஞ்சுப்பாங்க. யாரு? ராஜீவ்காந்தி கிறுக்கு பைய உட்காந்துட்டு பேச வேண்டியது. லூசு பைய, முட்டா பைய, என்ன பேசுறானே தெரியாது. கிறுக்கன், அந்த கிறுக்கன் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு கோவம் தான், பெருங்கோவம் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணிக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, வழக்கு போடுவியா என்னன்னா போட்டுக்கோ, அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா நேரில் பார்த்தா செருப்பு கட்டி அடிப்பேன். ஒரு சோத்துல எடுத்து சோத்தை அந்த சைடு உட்காந்து எடுத்து தின்னி இல்ல அண்ணன் தம்பி சொல்லி தின்னி இல்ல, அந்த விசுவாசம் இருக்கா உனக்கு? பெரிய வந்துட்ட கோவம் தான் அது. இறுதியா சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நாம் தமிழர் கட்சியில பயணிக்க விருப்பம் இருக்கும், பயணிங்க. இல்ல கிளம்பி போயிட்டு இருங்க. யாருக்கு நட்டம்? இவ்வளவு நாள் வேலை செஞ்சல நீ. இந்த சுதந்திரத்தோட திமுக அதிமுக இருந்துச்சுக்கவன் நான் என்ன பண்ணிக்கிறேன்? நீ சொல்லு.
ஒரு வட்ட பொறுப்பாளர் செருப்புகள் அடிப்பான், போய் நின்று ஆட முடியாது. நீ இங்க உட்காந்துட்டு மண்டல பொறுப்பாளர் வரைக்கும், நீ மாநில பொறுப்பாளர் வரைக்கும், அண்ணன் சீமானம் வரைக்கும் நைட்டு இரவுல போட்டு அண்ணே இங்க கூடிய தோழனே அண்ணே இதை பண்ண விட்டாங்க, நானே இங்க வந்து கேட்கணும், என்னால முடியலண்ணே. யாரு நேரடியாக அவர் வந்து கேட்கணும். குரல் பதிவு, புலனத்துல குரல் பதிவு, வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப வேண்டியது. ஏண்டா டே அண்ணனுங்களா இருக்கீங்க, பேச முடியல, போய் தொலைங்க. நன்றி.